இப்போ நம்ம பார்க்க போகிறது டே பிஃபோர் எஸ்டர்டே ரிலீஸ் ஆன சூப்பர்மேன் மூவியோட ரிவ்யூ தான். ஸோ லாஸ்ட் 20 இயர்ஸில் ரிலீஸ் ஆகிற மூணாவது சூப்பர்மேன் மூவி வித் தேர்ட் டிஃப்ரெண்ட் ஆக்டரோட செகண்ட் ரீபூட் மூவி. ஸோ ஜேம்ஸ் கன் டைரக்ட் பண்ண இந்த மூவிக்கு IGN 10க்கு 8 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, IMDb 10க்கு 7.7 கொடுத்துருக்காங்க. ஸோ ராட்டன் டொமேட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கமாகவே நம்ம ஜேம்ஸ் கனுக்கு எப்படி ஸ்கோர் கொடுப்பாங்களோ அதே மாதிரி 82% ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. இது ஜேம்ஸ் கனுக்கு ஃபேவர் பண்ணுறதா கிடையாது. உண்மையாகவே ஜேம்ஸ் கனோட மூவிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கிரிட்டிக்ஸ் ரீதியாக ரிவ்யூஸை கலெக்ட் பண்ணோம். ஸோ மெட்டாகிரிட்டிக் சர்ப்ரைசிங்லி 100க்கு 68 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பாஸ்ட் ட்ராக் இதுக்கு 86% கொடுத்துருக்காங்க. பட் ஆடியன்ஸ் போலிங்கில் சினிமா ஸ்கோரில் பார்த்தீங்கன்னா A to F ஸ்கேலில் நமக்கு A- கிடைச்சிருக்கு. இதுதான் 2013 வந்த லாஸ்ட் சூப்பர்மேன் மூவியான மேன் ஆஃப் ஸ்டீலுக்கும் கிடைச்சிருந்துச்சு. ஹென்ரி கேவல் வெர்ஷன் ஆஃப் சூப்பர்மேன் மாதிரி ஒரு ப்ரூடி கிரிம் கிரிட்டி வெர்ஷன் ஆஃப் சூப்பர்மேன் இது கிடையாது. இது ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி சூப்பர்மேன் மூவி தான். ஸோ ஃபஸ்ட் இந்த மூவியில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஸோ முதல்ல சூப்பர்மேனாக கேஸ்ட் பண்ணப்பட்ட டேவிட் காரன் ஸ்வெட் ஃபேன்ஸ் கிட்ட இருந்து நிறைய பேக் கிளாஷஸ் கிளம்பிச்சு. ஹென்ரி கேவல் தான் எங்களோட சூப்பர்மேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த கேரக்டரை இவர் எப்படி பண்ண போறாரு அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. பட் ஹீ இஸ் அ குட் அண்ட் கன்வின்சிங் சூப்பர்மேன். ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஜாக் ஸ்னைடர் வெர்ஷன் ஆஃப் சூப்பர்மேன், அதாவது ஒரு டார்க்கர் வெர்ஷன் ஆஃப் சூப்பர்மேன் கிடையாது. ஸோ அந்த மூவியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹென்ரி கேவில் ஜெனரல் ஜார்டை கொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த நோ கில்லிங் பாலிசியை சூப்பர்மேன் மீற மாதிரியான ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்கும். பட் இந்த மூவியில் சூப்பர்மேன் எந்த கட்டத்திலையுமே யாரையும் கொல்லக்கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருக்காரு. அந்த அமெரிக்கன் வே ஆஃப் ஜஸ்டிஸை ஃபாலோ பண்ணியிருக்காரு. நிறைய விஷயங்களை நம்புறாரு, நல்ல விஷயங்கள் பண்ணணும், நல்லது நடக்கணும் அப்படின்றத நம்புறாரு. பட் ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா he acts solo without thinking about the consequences. ஸோ என்ன நடக்கும், ஏது நடக்கும், யாரும் நினைப்பாங்க அப்படின்றத பற்றிலாம் நினைக்கல, சோலோவாக ஆக்ட் பண்ணுறாரு. பட் ஸ்டில் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஜஸ்டிஸ் லீக்ல இருக்கக்கூடிய ஒரு சில சூப்பர் ஹீரோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேவிட் காரன் ஸ்வெட் சூப்பர்மேனுக்கு ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்காங்க. ஸோ ஒரு சூப்பர்மேனாக நமக்கு என்னென்ன பவர் இருக்கும் அப்படின்றத டேவிட் காரன் ஸ்வெட் ரியலைஸ் பண்ணி நடிச்சிருக்காரு. அந்த சூப்பர் பிரெத் பவர், ஹீட் விஷன், எக்ஸ்ரே விஷன், ஃப்ளைட் பவர் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக அவருக்கு பொருந்தி இருக்கு. ஈவன் கிளார்க் கென்ட்டாவும் பார்த்தீங்கன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஜேம்ஸ் கன் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. சூப்பர்மேனுக்கான திரும்ப ஒரு ஆரிஜின் ஸ்டோரியை சொல்லாமல் ஆல்ரெடி இந்த யூனிவர்ஸில் சூப்பர்மேன் அப்படின்ற ஒரு சூப்பர் ஹீரோ இருக்கான். அவன் சூப்பர்மேன் ஆகி 3 வருஷம் ஆச்சு. பப்ளிக் கண்ணுக்கு சூப்பர்மேன் அப்படின்ற சூப்பர் ஹீரோ வந்து 3 வருஷம் ஆச்சுன்றது தான் இந்த மூவியில் நம்ம பார்த்துருக்கோம். சூப்பர்மேன் இயர் 3 அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ நம்ம காமிக் புக்கில் பார்த்த மாதிரியோ இல்லை அனிமேட்டட் மூவிஸில் பார்த்த மாதிரியோ கிடையாது. சூப்பர்மேன் வந்து ஒரு லேசர் விஷனை கொண்ட ஒரு வாக்கிங் வெப்பன், ஒரு வாக்கிங் ஹியூமன் டேங்க் அப்படின்ற மாதிரி காமிக்கில் ஒரு சாதாரண ஃப்ரெண்ட்லி நெய்பர் இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் சூப்பர்மேனோட அப்பியரன்ஸும் இருந்திருக்கு. சர்ப்ரைசிங்லி இந்த மூவியில் லாஸ்ட்டில் அல்ட்ராமேன் அப்படின்ற கேரக்டர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேவிட் காரன் ஸ்வெட் தான் போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மூவியோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது, டிவி ஸ்பாட் ரிலீஸ் ஆகும்போது அது பாசிபிளி ஹென்ரி கேவலாக இருக்குமோ, அவர் தான் ஈவில் வெர்ஷன் ஆஃப் சூப்பர்மேனாக இந்த மூவியில் நடிச்சிருப்பாருன்ற மாதிரி ஆடியன்ஸ் நிறைய பேர் நினச்சிருந்தாங்க. ஃபேன்ஸ் சில பேர் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஜேம்ஸ் கன் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. ஓல்டு DCUலேருந்து எந்த ஒரு ஆக்டரையுமே திரும்பவும் இந்த மூவியில் ரீப்ரைஸ் பண்ண வைக்கல, எக்ஸப்ட் ஜான் சீனா. ஜான் சீனா பார்த்தீங்க அப்படின்னா பீஸ் மேக்கர் அப்படின்ற அந்த கேரக்டரில் ஒரே ஒரு சீனில் மட்டும் கேமியோ கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ரேஷல் ப்ரொஸ்னாகனோட லூயிஸ் லேன் கேரக்டர், இவங்க ஜஸ்ட் சூப்பர்மேனோட ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாவோ இல்லை டெய்லி பிளானட் நியூஸ் பேப்பர் கம்பெனியில் ஒரு சிம்பிள் ரிப்போர்ட்டராக மட்டும் இல்லாமல் ஷி ஆக்ட்ஸ் இண்டிபெண்டன்ட். ஒரு பர்பஸ் இருக்குது அவங்களோட கேரக்டருக்கு. ஸோ ரொம்ப நல்லாவே பார்த்தீங்கன்னா அவங்களோட ரோலை ப்ளே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏமி ஆடம்ஸ் ப்ளே பண்ண லூயிஸ் லேன் வெர்ஷனை கம்பேர் பண்ணும்போது ரேஷல் ப்ரொஸ்னாகனோட லூயிஸ் லேன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காமிக் புக் அக்யூரேட்டாக இருக்கு. மூணாவது ரொம்ப முக்கியமான கேரக்டர், இந்த கேரக்டர் நம்ம ஒதுக்கி வைக்கவே முடியாது, நிக்கோலஸ் ஹோல்ட்டோட லெக்ஸ் லூத்தர் கேரக்டர். ஸோ ஹீஸ் அ சயின்டிஃபிக் மேனஸ் அப்படின்னு சொல்லலாம். சயின்ஸை தன்னோட கையில் வச்சுக்கிட்டு என்னென்ன வேலை காட்ட முடியுமோ எல்லா வேலையும் காட்டுறாரு. வார்ம் ஹோல்ஸு, போர்ட்டல்ஸ் இதெல்லாம் கிரியேட் பண்ணி மல்டிவர்ஸ்க்கான லிங்க் ஆல்ரெடி டீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சூப்பர்மேன் இருக்கிறது நம்ம லெக்ஸ் லூத்தருக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ஸோ அவர் இருக்கவே கூடாது அப்படின்றத நினைக்கிறாரு. அதை மட்டும் நமக்கு வெட்ட வெளிச்சமாக காட்டிட்டாங்க. ஸோ இதோட நம்ம லெக்ஸ் லூத்தரோட கதை முடிஞ்சிடாது. கண்டிப்பாக வரப்போகிற அடுத்த DCU மூவிஸில் லெக்ஸ் லூத்தரோட பாட்டு பெருசாக தான் இருக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் அதர் சூப்பர் ஹீரோ சச்சஸ் மிஸ்டர் டெரிஃபிக், கிரீன் லேண்டன், ஹாக் கேர்ள், மெட்டமார்ஃபோ அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ரோலை நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. தே ஹவ் ஆல் காட் தேர் ஓன் மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக நேத்தன் ஃபில்லியன் அண்ட் எடி கெத்தாக்கி அவங்களோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபன்னியாகவும் இன்டெலெக்சுவலாகவும் இருக்குது. அதில் நம்ம எடி கெத்தாக்கியோட அந்த மிஸ்டர் டெரிஃபிக் சூப்பர் ஹீரோ சீனு, அவரோட ஒரு ஃபைட்டு நம்ம லூயிஸ் லேன் கூட பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனை கண்டுபிடிக்க போகும்போது ஒரு ஃபைட் வரும். அந்த ஃபைட்டில் எல்லா வில்லன்ஸையும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்டாக புரட்டி போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் எல்லாத்தோட அட்டென்ஷனை ஈர்த்த ஒரு கேரக்டர் கிரிப்டோ த சூப்பர் டாக். இந்த மூவியில் கிரிப்டோ த சூப்பர் டாக் அப்பியர் ஆகுதுன்னு சொல்லும் போதே நிறைய பேருக்கு ஹாப்பினஸ் இருந்துச்சு. ஸோ கிரிப்டோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூவியில் சூப்பர்மேனை நிறைய டைம் சேவ் பண்ணியிருக்கு, ஈவன் எனிமீஸ் கூட ஃபைட் பண்ணியிருக்கு, சூப்பர்மேன் கூட விளையாடுது, அதுக்கப்புறம் ஒரு சில மிஸ்டீவியஸ் ஆக்ட்ஸும் பண்ணியிருக்கு. ஃபைனல் ஃபைட்டில் அல்ட்ராமேன் கிட்ட இருந்து நம்ம சூப்பர்மேனை காப்பாற்றுறதுக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோவோட ரோல் தான் முக்கியமான ரோலாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு DCU ஆக்டர் கூட இந்த மூவியில் திரும்ப வரல. ஜான் சீனாவோட ஒரு கேமியோ, சேம் வெர்ஷன் ஆஃப் ஜான் சீனா பீஸ் மேக்கர் கேரக்டர் அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போகிற சூப்பர் கேர்ள் உமன் ஆஃப் டுமாரோ மூவியில் சூப்பர் கேர்ளாக கேஸ்ட் பண்ணப்பட்டிருக்க மில்லி ஆல்காக்கோட ஒரு சின்ன கேமியோவை நம்ம இந்த மூவியோட கடைசி சீனில் பார்க்க முடியுது.
அதுக்கப்புறம் ஃப்ராங்க் கிரில்லோவோட அந்த ரிக் ஃபிளாக் சீனியர் கேரக்டர் ரொம்ப பெரிய கேரக்டராக காமிக்கலனாலும் பட் இந்த மூவியில் காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம டிசியூவில் ஆல்ரெடி பார்த்த க்ரீச்சர் கமாண்டோஸ் அனிமேட்டட் டிவி சீரிஸில் அந்த கேரக்டர் பார்த்துருப்போம். அதை நம்ம ரிக் ஃபிளாக் சீனியர்ங்கிற கேரக்டருக்கு ஃப்ராங்க் கிரில்லோ தான் வாய்ஸ் கொடுத்திருந்தாரு. அவர் இந்த மூவியில் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு தன்னோட ரோல. பட் வேர் இஸ் அமெண்டா வாலர் எங்க, நம்ம வயோலா டேவிஸோட அமெண்டா வாலர் எங்க அப்படின்றது ஒரு கொஸ்டினாவே இருந்துச்சு. இந்த நியூஸ்ல ஏற்கனவே ஹால் ஆஃப் ஜஸ்டிஸ் காமிச்சிருக்காங்க. அப்படின்னா ஜஸ்டிஸ் லீக் டீம் இருக்கு. பட் அந்த ஜஸ்டிஸ் கேங்ன்ற மாதிரி நேத்தன் ஃபில்லியன் நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாரு. எனக்கு என்னவோ இந்த டீமுக்கு இன்னும் பேர் வைக்கலன்ற மாதிரி தான் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த டீமோட ஒரிஜினல் லீடரான பேட்மேனை அவங்க என்ன இன்ட்ரூஸ் பண்ணல இந்த மூவியில். பட் காத்தம் சிட்டியை ஒரு டீஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு பர்ஃபெக்ட் மூவி கிடையாது. தெர் ஆர் சம் ரஃப் ஸ்பாட்ஸ் இந்த மூவி. பட் ஸ்டில் இட் கேப்சர்ஸ் தி டோன் ஆஃப் சில்வர் ஏஜ் காமிக்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதாவது ஒரு பர்ஃபெக்டான மூவியாக இது இருக்கலனாலும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிச்ச மூவியாக இருந்திருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிசி கையில் எடுத்து பண்ணாத விஷயத்தை பண்ணியிருக்காரு ஜேம்ஸ் கன். லாஸ்ட் இயர்ஸில் டிசி சொல்லாத விஷயங்கள் செய்யாத விஷயங்களை இந்த மூவியில் ஜேம்ஸ் கன் செஞ்சு கொடுத்துருக்காரு. ஸோ ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா இந்த மூவியில் நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் பேக் டு பேக் இல்லைனாலும் எப்போல்லாம் ஃபைட் சீக்வன்ஸு சூப்பர்மேனோட ஃப்ளைட் சீக்வன்ஸ் வருதோ அதெல்லாம் ஃபாஸ்டராக ஃபீலாக இருந்துச்சு. அந்த ஸ்பீடு அந்த இம்பேக்ட் ரொம்பவே சூப்பராக காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் விஷுவல் எஃபெக்ட்ஸ் ரொம்ப பாலிஷ்டாக க்ளீனாக அழகாக இருந்திருக்கு. ஸோ எந்த ஒரு சீனும் வளவளன்னு இழுக்கிற மாதிரி தெரியல. ஈவன் ஃபைட் சீன் இருந்தாலும் சரி, ஹெவி டைலாக் சீன்ஸாக இருந்தாலும் சரி, அது ரொம்ப டிராகிங்காக நமக்கு ஃபீல் பண்ணலை. ஓவராலாக இது ஒரு நல்ல மூவி. திஸ் மூவி லுக்ஸ் வெரி குட். இந்த மூவியை பார்க்காதவங்க மறக்காம தியேட்டரில் போய் பாருங்க. ஃபேமிலியோட வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு சூப்பர்மேன் மூவி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, bye folks, see you soon, have a good